Hello my dear Cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா பல நாட்களுக்கு பிறகு CSK இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா விளையாண்டாங்க. எஸ் ஆல்ரெடி GT RCB பஞ்சாப் குவாலிஃபை ஆயிட்டாங்க. MIயா DCயா இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. பட் கீழ நடக்கிற போட்டிகள் வந்து யாரு 10வது இடம், யாரு 9வது இடம் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு CSK இதுக்கு அப்புறம் 9வது இடத்துக்கு போகலாம் சான்ஸ் இல்ல அப்படினு நினைக்கிறேன். ஏனா obviously வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு மேட்ச் 13ல 3 வெற்றி தாங்க. கிட்டத்தட்ட 10 தோல்வி CSKோட வரலாற்றிலேயே ஒரு அழிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் இருந்துச்சு. சரி, இன்னைக்கான மேட்ச் பத்தி பேசுவோம். CSK vs RR. RRோட கடைசி மேட்ச், CSKவுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. ஓகே, சோ டாஸ் வந்து RR தான் வின் பண்ணாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படினாங்க. CSK வந்து பேட்டிங் இறங்குனாங்க. ஆயுஷ் மத்ரே, கான்வே நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. கான்வே 10 ரன்ல அவுட் ஆக, உருவில் பட்டேல் அதே ஓவர்ல அவுட் ஆனாரு. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எஸ், அதுக்கப்புறம் அஸ்வினை எதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னே தெரியல. அஸ்வின் திடுத்துப்புன்னு உள்ள வந்தாரு. அவர் வந்து ஒரு 4 ஒரு 6 அடிச்சுட்டு ஒரு 13 ரன் அவர் கிளம்பிட்டாரு. ரவீந்திர ஜடேஜா வந்து 1 ரன் அவரும் கிளம்பிட்டாரு. அட என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு சைடு ஆயுஷ் மத்ரே ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. 20 பால்ல 43 ரன், 8 4 ஒரு 6 அப்படின்ட்டு ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். ஒரு 215 ஸ்ட்ரைக் ரேட்ல. பட் துஷார் தேஷ்பாண்டேயோட ஓவர்ல அவரும் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் டெவால்ட் பிரிவிஸுக்கும் சிவம் டூபேக்கு இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அதுல பிரிவிஷ் தாங்க ஓவருக்கு ஒரு 4 இல்ல ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அடிச்சு கொண்டு வந்தாரு. 168 ஸ்ட்ரைக் ரேட்ல 25 பால்ல 42 ரன் அடிச்சிருந்தப்போ ஆகாஷ் மத்வாலோட பவுலிங்ல அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆனாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து MSD உள்ள வந்தாரு. MSD சிவம் டூபே அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சிவம் டூபே அங்கங்க 4 6ல அடிச்சாலும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இன்னிங்ஸ் கிடையாது. தோனிக்கும் அப்படிதான். அப்புறம் அவங்களோட விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அனுஷுல் கம்போஜ், நூர் அகமது வந்தாங்க. கம்போஜ் மட்டும் ஒரு 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 187 அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி 187ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா மேட்ச் வந்து எங்க தெரியுமா நடந்தது? அருண்ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லியில. அது வந்து ஒரு குட்டி டப்பா கிரவுண்டு. கிட்டத்தட்ட 215 220க்கு மேல அடிச்சா மட்டும்தான் அங்க ஜெயிக்க முடியும். 187 எல்லாம் அசால்ட்டா சேஸ் பண்ணலாம். அப்படிதான் சேஸ் பண்ணாங்க. SSV ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. SSV ஜெய்ஸ்வால் சூப்பரா ஆனாரு. சூரியவன்சி பந்தாட ஆரம்பிச்சிட்டாரு CSK பவுலர் சப்போர்ட். எஸ், ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ SSV ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரு அனுஷுல் கம்போஜோட பவுலிங்ல. அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து வைபவ் சூரியவன்சியோட சேர்ந்து பொளந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல வைபவ் சூரியவன்சி 50 வேற. குட்டி குஞ்சா இன்னைக்கும் ஒரு செமையான அடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பையனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்து இருக்கு. ஏன்னா செமையா ஆனாரு அவரு. சஞ்சு சாம்சனும் செமையா ஆனாரு. எஸ், அதுக்கப்புறம் ரியான் பராக் 3 ரன்ல அவுட் ஆயிருந்தாரு. ஒரு மாதிரி CSK கையில கேம் வருது அப்படின்னு நினைச்சப்போ எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல இந்த துருவ் ஜுரல். 12 பால்ல 31 ரன், 2 4 3 6ன்னு இப்படிதாண்டா அடிப்பேனா அப்படின்ட்டு அடிச்சு காட்டிட்டு போயிட்டாரு. டோட்டலா 17.1 ஓவர்லயே மேட்சை முடிச்சுட்டாங்க. 188 ரன் அடிச்சிட்டாங்க. நான் சொன்னல 215 220 இருந்தாதான் இங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோரே. அது வந்து நம்ம கிட்ட இல்ல அவ்வளோலாம். ஓகே, சோ CSK மீண்டும் வந்து ஒரு தோல்வி. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 3 வெற்றி தான் இந்த சீசன்ல. ஆனா இந்த சீசன் ஒரு மறக்கக்கூடிய சீசன் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா CSK இப்போ கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கு. எஸ், இயர்லியா நிறைய விக்கெட்ஸ் விட்டாலுமே வர்றவங்க எல்லாருமே நல்லா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அஸ்வினை மேல ஏன் இறக்குனாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அது வந்து ரொம்ப தப்பான மூவ். அதே நேரத்தில் கொஞ்சம் பேட்டர்ஸ் நின்று இருக்கணும். ஜடேஜாவும் கொஞ்சம் நின்று ஆடி இருக்கணும். உருவில் பட்டேலும் இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. ஆயுஷ் மத்ரே செமையா ஆனாலும், பிரவிஷ் செமையா ஆனாலும் பாக்கி யாருமே அங்க பெருசா நல்லா ஆன மாதிரி தெரியல. லைக் சிவம் டூபேலாம் ஒரு அழுக்கான இன்னிங்ஸ் தான். அதுல வந்து நம்ம மாத்திலாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓவராலா வந்து RRோட கேம்பெயின் முடிஞ்சிருச்சுங்க இந்த வருஷம். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான், ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான், மீதி இருக்கிற பிளே ஆஃப்ஸை பார்க்க வேண்டியதான். அடுத்த வருஷம் வந்து ஒரு வேற லெவல் டீமா வர வேண்டியதான். வேற இதுல இது இல்ல. CSKக்கு ஐ திங்க் இன்னும் ஒரு கேம் இருக்கு GTயோட நினைக்கிறேன். அதுதான் ஐ திங்க் லீகோட கடைசி கேமா முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ அதை மாத்திட்டாங்க. இடையில வந்து 25ஆம் தேதியே வைக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 நாள்ல வந்து அந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போது. அது மதிய மேட்ச் அகமதாபாத்ல நடக்க போது. ஒரு மாதிரி ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்லயாவது இந்த யாராவது பசங்க, இந்த நம்ம பசங்களா இருக்கானுங்கல்ல சின்ன பசங்க, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாம். லைக் இந்த ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் அவர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கமலேஷ் நாகர்கோட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இன்னொரு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து ராமகிருஷ்ணா கோஷ், அவர் இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். இது மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா CSK நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுட்டு. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கண்டிப்பா வரும். நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு வீடியோ CSKவோட
ப்ராஜெக்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அனதர் பை ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.